ட்ரெய்லர் வெளியிடும் தருணம். தமிழன் வாழ்க தமிழன் வாழ் சொல்லி இந்த மாஸ்டர் முதல் முறை இந்தியன் வாழ் சொல்லியிருக்காரு. இது மிகப்பெரிய வளர்ச்சி, தமிழ்நாட்டில் மிகப்பெரிய வளர்ச்சி. இது அதை நான் சொல்லிடுறேன். அப்புறம் அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் நான் சொன்ன மாதிரி இந்த நாள் இனி என்ன, நான் அசிஸ்டண்டாக அதிலிருந்து திருப்பாச்சி படம் பண்ணோம், சிவகாசி படம் பண்ணோம். அந்த காலத்துக்கும் சரி இது வரைக்கும் இது மாதிரி என்னுடைய பிறந்தநாள் சிறப்பாக அமைஞ்சதில்லை. நான் மேக்ஸிமம் பிறந்தநாள் கொண்டாடுறது இல்லை, பண்ண மாட்டேன். ஆனால் இந்த முறை ரொம்ப உங்கள் முன்னாடி, ராஜன் சார் முன்னாடி, மாஸ்டர் எல்லாரும் முன்னாடியும், ஸ்ரீதர் சார், இது வந்து இன்னைக்கு வந்து எனக்கு உண்மையிலேயே ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கு. நம்மளுக்கு வாழ்த்து வாங்கி தரது தேவராஜ் இருக்காரு, அவர் கரெக்டாக ஞாபகம் வச்சுருப்பார். என்னை மட்டும் இல்லை, இன்றைக்கி யாராவது பிறந்தாங்கிறது எல்லாமே லிஸ்ட்டில் இருக்கும். அவர் ஃபேஸ்புக்கில் போட்டு மற்றவங்களாம். ஆனால் இன்னைக்கு 28 அவருக்கு அதை ஞாபகம் வச்சு போட்டு விட்ருக்கு. இல்லாட்ட பொறாமையில் இப்போ இந்த வாழ்த்து பழிக்காம போயிடும். அப்புறம் நம்ம கோவிந்தராஜ் சார், பாலன் சார், நிறைய நம்ம நண்பர்களில் நிறைய ஃபேஸ்புக்கில் வலைதளங்களில் பிறந்தநாள் சொல்லி அடுத்தவர்கள் இருப்பாங்க. ஆனால் இந்த முறை ரொம்ப ரொம்ப சிறப்பாக அமைஞ்சிருச்சு. எல்லாருக்கும் என்னை வாழ்த்து அனைவருக்கும் நன்றி. அப்புறம் இந்த இதில் இன்னொரு சிறப்பு அம்சம்னா பார்த்து நான் அதிசயமாக நினைக்கிற விஷயம் என்ன ஆச்சுன்னா, தமிழ்நாட்டில் தமிழ் மேடையில் ஒருத்தர் தமிழ் பேசினார் அப்படிங்கிறதுக்காக பத்திரிகை சங்கம் வந்து அவங்க சால்வு போடுறாங்க. அது ரொம்ப சந்தோஷமான விஷயம். அவங்க ப்ரொடியூசர் பவுல்ஸ் ஜார்ஜ், ஜார்ஜ் ஏற்றி வந்துட்டார் பேப்பரில். என்னோட படம் சிவகாசி. சிவகாசி வந்து தெலுங்கில் விஜயதசமின்ட்டு அங்கே ரீமேக் ஆச்சு. அதோட ஆடியோ ரிலீஸ். அது போக சிவகாசி பட டைரக்டர் அப்படிங்கிற ஒரு முறையில் என்னை அங்கே ஆடியோஸுக்கு கூப்பிட்டாங்க. நாம் அங்கே போய்ட்டு அங்கே ஹைதராபாத்தில் ஆடியோ ஃபங்க்ஷன். நம்ம என்னடா பேசுகிறது, ஆந்திராவில் போய் தமிழ் பேச முடியாது அப்படின்ட்டு நான் தெலுங்கில் ஒரு 10 லைன் கேட்டு எழுதிட்டு 2 நாள் மனப்பாடம் பண்ணேன். 2 நாள் மனப்பாடம் பண்ணால் கூட கேட்ட போகும்போதுலாம் வேறு சிந்தனையில் இதுதான் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருக்கேன். தப்பாக பேசிடக்கூடாதுல்ல. அங்கே ஸ்டேஜில் உட்காந்தோடனே இன்னும் அப்படியே பயம் வர வருது. எல்லாம் தெலுங்கு மக்கள், நம்ம பேப்பர் பார்த்துட்டு படிக்கலையே, மனப்பாடம் பண்ணிட்டு படிக்கிறோம். அப்புறம் ஓரளவு பேசி தெலுங்கு பேசி சமாளிச்சாச்சு. இப்போ தான் தெரியுது, ஏன்னா நம்ம தெலுங்க தமிழில் எழுதி பேசியிருக்கலாமே. நம்ம என்ன திருப்பாச்சி பண்ணிவிட்டோம், சிவகாசி பண்ணிவிட்டோம், திருப்பி ஒன்று பெரும் பேசிக்கிருக்கோம். ஒரு புருஷர் தோன்ற விஷயம் ஒரு டைரக்டர் தோணலையே. தமிழ் எழுதி தமிழில் படிக்கிறதே பெரும்பாடாக இருக்குது. அதிகம் தப்பாக படிச்சுருக்கோம். ஆனால் அழகாக தமிழ் மலையாளத்தில் எழுதி அப்படி பெரிய தமிழ் மாதிரி பேசுகிறாரு. அப்போ இங்கே அரசியலுக்கும் வரலாம் சார் நீங்கள். ஏன்னா அந்த தைரியம் சினிமாவுக்குள்ள நீங்கள் அரசியலுக்கும் வரலாம். இதான் இப்போ யோசிச்சுட்டு இருக்கேன். இந்த இது தெரியாமல் போச்சு. ஒரு 2 நாளாக போட்டு நெஞ்சில் இந்த ஸ்கூல் 10th எக்ஸாம் எழுதும்போது மனப்பாடம் பண்ணுற மாதிரியே குத்திட்டு இப்போ மனப்பாடம் பண்ணமே, எல்லாம் வேஸ்ட்டாக போச்சு சார். அடுத்து தெலுங்கு படம் கூப்பிட்டேன், நீங்கள் இப்போ மலையாள படத்தை கூப்பிட்டோம். இல்லைங்க மலையாளம் படம் பண்ணினா
சன் ஆஃப் அலெக்சாண்டர். அதுக்கு இந்த மாதிரி இங்கிலீஷ் நடந்துச்சு. அப்பவும் இப்படி மனப்பாடம் பண்ணுறேன். புத்தி இடமுக்கு தெரியாம போச்சு எனக்கு. ஏன்டா தமிழ்நாடு மலையாளத்தை படிச்சிருக்கலாமே, கையெழுத்து வாங்கிருக்கலாமே. அங்கே உள்ள பத்திரிகை அளவு என்ன சால்வ் போட்டுருப்பாங்கல்ல. எல்லாத்துக்கும் தமிழ் நிகழ்ச்சி வேணா இருக்கான், பெருந்தன்மையா இருக்கான். ஆமாம்மா. அதனால நல்ல எங்கள் தமிழ் எல்லாருக்குமே, அதில் படம் பண்ணுற எல்லாருக்குமே நம்ம பவுல்ஸ் ஜார்ஜ் நல்ல ஒரு வழிகாட்டியாக இருக்காரு. நன்றி சார். நம்ம ஸ்ரீதர் சார் ஒரு நல்ல விஷயம் நீ சொன்னதெல்லாம் உண்மைதான் சார். ஒரு விஷயம், டிக்கெட் ரேட்டை கவர்மெண்ட் நிர்ணயம் பண்ணுது. அப்போ ஒரு தேட்டருக்கு போகிறதுக்கு எது முக்கியம்? டிக்கெட் தான் முக்கியம். அங்கே பாப்கார்னை கட்டிட்டு உள்ளே போகிறது இல்லை, கூலிஸை கட்டிட்டு உள்ளே போகிறது இல்லை. தேட்டர் படமாக உள்ளே போகும்போது டிக்கெட் முக்கியம். அப்போ இந்த டிக்கெட்டுக்கு கவர்மெண்ட்டு கட்டணத்தை நிர்ணயம் பண்ணும்போது ஏன் பாப்கார்ன் நிர்ணயம் பண்ண மாட்டேங்குது? ஏன் கூலிஸ் நிர்ணயம் பண்ண மாட்டேங்குது? 30 ரூபா பாப்கார்ன் 300 ரூபாய்க்கு விற்கிறாங்கல்ல சார். நான் சொல்கிறது சில இடங்கள்ல அது நிர்ணயம் பண்ணணும். அதான் கவர்மெண்ட்டு. அதான் டாஸ்மாக்ல குவார்டருக்கு எவ்வளவு, ஹாஃபுக்கு எவ்வளவு, ஃபுல்லுக்கு எவ்வளவு நிர்ணயம் பண்ணுறீங்கல்ல. படம் பார்க்க நாங்கள் பைத்தியக்காரங்களா? பைத்தியக்காரங்களா சார்? நிர்ணயம் பண்ணுங்க. நீங்கள் சிட்டியில் உள்ள தியேட்டரில் ஒரு பாப்கார்ன் 30 ரூபா பாப்கார்ன் நீங்கள் 50 ரூபாய்க்கு விற்கணும், 60 ரூபாய்க்கு விற்கணும். சட்டம் போடுங்க சார். நிர்ணயம் பண்ண உங்கள் கடமை சார். அவுட் சைடில் 30 ரூபா பாப்புன்னா 40 ரூபா, இல்லை அங்கே 20 ரூபா பாப்புன்னா 40 ரூபாய்க்கு விற்க நிர்ணயம் பண்ணுங்க சார். 20 ரூபா டீயை நாங்கள் எப்படி சார் 100 ரூபாய்க்கு நீ வாங்க சொல்றீங்க? என்ன வாங்க சொல்றீங்க? அது நிர்ணயம் பண்ணுறது யாரு? அவங்க இஷ்டத்துக்கு நிர்ணயம் பண்ணுறதுக்கு எதுக்கு அரசாங்கம்? நீங்கள் டிக்கெட்டை நிர்ணயம் பண்ணுற மாதிரி மால் தேட்டருக்கு டிக்கெட்டு இவ்வளோ நிர்ணயம் பண்ணுறீங்க, அவுட் சைடு உள்ள லோக்கல் உள்ள தேட்டருக்கு அது சொல்கிறார் 100 ரூபான்னாரு. உண்மைதான். அப்போ அங்கே நிர்ணயம் பண்ணுறீங்க, இங்கே 100 ரூபா. நீங்கள் யார் நிர்ணயம் பண்ணுறது? நாங்களும் நிர்ணயம் பண்ணலையா? தேட்டர் ஓனர் சார், ஸ்ரீதர் சார், நீங்களும் நிர்ணயம் பண்ணீங்களா டிக்கெட்டை? இல்லை. அப்போது நிர்ணயம் பண்ண ரேட்டை விட அதிகம் கொடுத்தா அது பிளாக் டிக்கெட். பெரிய பேசுறது குறுக்க போயிடும். நீங்கள் மாதிரி ஃப்ளோவில் பேசும்போது குறுக்க முட்டுக்கட்ட போகிறது எனக்கு ஃப்ளோ போயிடும். நான் உங்களுக்கு அரசியல்வாதி இல்லை, நான் சராசரி மனுஷன், யதார்த்தவாதி. எனக்கு குறுக்க எனக்கு ஃப்ளோ போயிடும். எனக்கு என்னன்னா போச்சா ஒரு அழகாக போய்க்கிச்சு. அப்படியே என்ன சொன்னேன்? நீங்கள் பாப் அதுவும் போச்சு. எதுக்காக சொன்ன போச்சு எனக்கு ஆன்சரேன். அப்போது நீங்கள் டிக்கெட்டை நிர்ணயம் போது நீங்கள் பாப்கார்ன் நிர்ணயம் பண்ணணும். அது கவர்மெண்ட் கடமை. இன்னொன்று இருக்கு பாருங்க, படாசத்துக்கு எங்கள் டைரக்டர் நான் லாஸ்ட்டாக வந்துடுறேன். ஏன்னா சீதா சார் மணிக்கு கரெக்டாக இல்லை, சிங்க் ஆகிட்டார். எனக்கு ரொம்ப நாளாக ஒரு ஆள் கிடைக்காம இருந்துச்சு. மாட்டிக்கிட்டேன், இல்லை நான் மாட்டிக்கிட்டேன். அப்போ அதுக்கு கவர்மெண்ட் இல்லை, எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணணும். இதோட இன்னொரு குடும்பம் இருக்குது, சினிமா தவிர்த்துன்னு சொல்கிறேன். பஸ் டிக்கெட்டு இப்போ இந்த சாதாரண சீசனில் இங்கேருந்து மதுரைக்கு போகிறதுக்கோ கோயம்புத்தூர் போகிறதுக்கோ ஒரு டிக்கெட் வைக்கிறாங்க. ஒரு பஸ்ஸில் வந்து ஒரு 300 ரூபான்னு வச்சுங்களேன். தீபாவளி அப்போ 1300 ரூபா, 1500 ரூபா. ஏன் ஏறுது? யார் ஏற்ற விட்டா? இஷ்டத்துக்கு அவயமாக பண்ணுறதுக்காக கவர்மெண்ட் இருக்கு, அரசாங்கம் இருக்குது. நான் அரசியல் பேசல, பாதிப்பு ஒரு குடும்பம் நான் பேசுகிறேன். எந்த நாட்டில் இருந்து தான் கேட்குறேன். இப்போ சார் தீபாவளிக்கு ஒரு ரேட்டு, பொங்கலுக்கு ஒரு ரேட்டு, சராசரி ஒரு ரேட்டு. அப்படி எதுக்கு? அது என்ன ஒரு வரமுறை? தீபாவளிக்கு பொங்கலுக்கு போகிறோம் யார் சார்? குடிசை போகிறானா சார் ஊருக்கு? பொங்கலுக்கு யார் சார் போவா? இங்கேருந்து சென்னைக்கு போகிறோம், கிராமத்துக்கு போகிறான் சார் எல்லாரும். யார் சார்? கிராமம் தான் சார். இங்கே கூலி வேலை பார்த்துருப்பான், மாத சம்பளத்தில் இருப்பான். அது எப்படி ஒரு பஸ்ஸில் 2000 கொடுத்து போவான்? ஃப்ளைட் டிக்கெட்டு ரேட்டு வருது பஸ்ஸில் தீபாவளிக்கும் பொங்கலுக்கும். சார் 2000 தாண்டுது. நான் என்ன சொல்கிறேன்,
இதெல்லாம் சரி பண்ணுறது கவர்மெண்ட்டு. நீங்கள் வருஷத்துக்கு பார்க்கணுத்துக்கோ நீ கொக்கோ கோலாவோ பெப்சியா ஒரு ரேட்டுக்கு விற்றுக்கோ நினச்சா நீ வச்சுக்கோன்னா அதுக்கு இல்லை. இதனாலையும் சினிமாக்கள் கொஞ்சம் பாதிக்கப்படுகிறது. ஏன்னா நான் போகிறேன், நான் படம் பார்த்துட்டு வரும்போது ஒன்றுவேன், எனக்கு படம் நல்லா இருந்தால் திருப்தியாக வருவேன், இல்லைன்னா திட்டிட்டு வருவேன், அவ்வளோதான். ஆனால் நான் என் குழந்தை கூட்டி போனோன்னா அது படம் நல்லா இருக்கும் நல்லடையோ அதுக்கு இன்ட்ரோல் ஏதாவது வாங்கி கொடுக்கணும். அப்போ தான் அது நிறைவாக வரும். குழந்தைகளுக்கு இன்ட்ரோல் ஏதாவது வாங்கி கொடுத்து சாப்பிட்டா அது நிறைவாக வரும். அதனால் நம்ம டிக்கெட்டு மட்டும்தான் கவர்மெண்ட் சொல்கிறது, மற்ற நாங்கள் பார்ப்போம். அதுனா அது ஒரு இழப்பு. அப்புறம் இன்னொன்று சொல்கிறது நான் ஒத்துக்கிறேன் சார், ஸ்ரீதர் சார், படம் நல்ல படங்களை ஓடுதில்ல, அதுவும் ஒத்துக்கணும்மா. சிறிய பட்ஜெட் எடுத்த நல்ல படங்கள் நம்ம லிஸ்ட்டு சொல்கிறீங்களா இன்றைக்கி? குடும்பம் சொல்கிறீங்க, லப்பர் சொல்கிறீங்க, நிறைய படங்கள் ட்ராகன் இல்லை. அப்போ மக்கள் என்னென்னா தேட்டருக்கு ரெடியாக இருக்கான், சும்மா எல்லா படத்துக்கும் வந்து நான் செலவழிக்க ரெடியாக இல்லைவேன். நான் கொடுக்குற பணத்துக்கும் நான் வாங்குகிற பாப்கார்னுக்கும் நான் கொடுக்குற குடிசுக்கு செலவுக்கும் அந்த படம் ஒருத்தாருன்னு நினைக்கிறேன் சார். அது மேட்ரு. அதுதான் சார், அது ஒத்துக்கிறேன் சொல்லல, அதான் ஒத்துக்கிறோம். நல்ல படம் கொடுத்தா வராங்க சார். நம்ம அன்னைக்கு ஏற்க சொன்னேன், நம்ம ஆசைக்கெல்லாம் படம் எடுக்கூடாது சார். மக்கள் படம் எடுக்கணும் சார், மக்கள் படம் எடுக்கணும் சார். என் பையன் ஹீரோவாக இருக்கணும், என் தம்பி டைரக்ஷன் பண்ணணும், என் மச்சான் மியூசிக் பண்ணணும், அப்பா பிடிச்சதா இருக்கணும். என்ன நான் சொல்கிறேன், இப்போது ஒன்றும் இல்லை, ஒரு ப்ரொடியூசர் படம் வாங்குவார், தான் பையனை ஹீரோவாக்குன்னு நினைக்கிறார், தப்பே இல்லை சார். அதுக்காக நீங்களே நடிப்பீங்களா? ஏன் பிடிச்ச பையன் நடிக்கக்கூடாதுன்னு கேள்விக்கூடாது, நடிக்கலாம், தங்கம் கூட நடிக்கலாம். ஆனால் ஒரு புது புதுசு கொண்டு வர்றாரு, தான் பையனை ஹீரோவாக்குன்னு நினைக்கிறாருங்கும் போது நீங்கள் சரியான இயக்குனர்கிட்ட ஒப்படைங்க, அதை சரியான கதையை தேடுங்க. நீங்கள் முதல் படத்தை நடந்து வரும்போது பூலாம் போட்டு நீங்கள் நல்லா இருக்கணும் நாடு முன்னேற அது மாதிரி பாட்டு பிடிக்க அறிவுறுத்தாதீங்க. மக்கள் பிடிக்கும், உங்களுக்கு பிடிக்கும், மக்கள் பிடிக்காது. நீங்கள் ரசிப்பீங்க, நீங்கள் உங்கள் குடும்பம் ரசிக்கும், சொந்தம் ரசிக்கும், மக்கள் இப்படி ரசிப்பான். அப்புறம் தேர்தல் கூட்டம் என்ன பண்ணுறது? எதிராக சீதா சார் சொல்ல நான் ஒத்துக்கிறேன். அதனால் ஆசைக்கு படம்னா போட்ட பணம் வராது சார். படத்தை படமாக பண்ணுங்க சார், கண்டிப்பாக பணம் வரும் சார். நான் உங்களே இந்த படம் வந்து ட்ரெயினில் பார்த்து மிரட்டேன். பெயிண்டிங் மார்க் சார், ஒரு தாளோட அவ்வளோ அழகாக கட்டியிருக்கேன் சார், அருவி அவ்வளோ அழகாக கட்டியிருக்கேன் சார். அந்த காட்டுக்குள்ள அந்த ஒளி விழுகுது, பெயிண்டிங் மாதிரி இருக்கு. சும்மா உங்களுக்கு ஏதோ எடுத்து மாதிரி எடுக்கல, உங்களுக்கு உழைப்பு ஒவ்வொரு ஃப்ரேம்லேயும் உழைப்பு தெரியுது, கேமராமேன் உழைப்பு தெரியுது, டைரக்டர் உழைப்பு தெரியுது. அப்போ சமீபத்தில் பார்த்த ஒரு ட்ரேலர்லேயே இதுதான் ஒரு சரியான ஒரு படத்துக்கான உதாரணம் தெரியுது. இப்போ டெக்னாலஜியில் டி எந்த ஒர்க் பண்ணிக்கலாம் தெரியுது. எங்கள் டேரக்டர்ஸ் டியில் மெனக்கெட்டு இருக்காங்க. டி எதுக்கு இருக்கு? அதுவும் ரசிக்க வைக்கணும். அப்போ டிஏ கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க அந்த படத்தில் நிறைய இடங்கள். டைட்டில் சொன்னாங்க, தமிழ் டைட்டில்னா இன்னைக்கு பேச்சு அதான். ஏன்னா ஒரு கேரளா வந்து ஒரு படம் பண்ணுறவங்க டைரக்டர் ஒரு மலையாடி, அவங்க அழகான தமிழ் டைட்டில் தேடி இருக்காங்க. நம்ம என்ன பண்ணுறோம்? தமிழன் என்ன டைட்டில் வச்சு நம்ம என்ன பண்ணுறோம்? இங்கிலீஷ். அப்போ அவங்க தமிழில் பண்ணும்போது நம்ம இங்கிலீஷ் வைக்கிறோம். யார் பொறுப்பில்லாமல் இருக்கா? ராஜு சார் சொன்னார், அஜித் சார் படம் குட் பேட் அக்லி, அவர் விடாமுடிச்சு அழகாக டைட்டில் வச்சாரு. அவரும் பார்க்கல. இப்போ குட் பேட் அக்லி வசூல் கலெக்ஷன் ஆகுது. அப்போ அங்கே அவர் என்ன முடிவு பண்ணுவார்? இங்கிலீஷ் வச்சு ஓடுமா, அவரும் நினைப்பார். கதை நல்லா ஓடாது ஒரு விஷயம். ஆமாம், அதை விஷயம் செய்யக்கூடாது. பெரிய மாஸ்க் இருக்கணும், கதையெல்லாம் கூட ஓடும். அதுக்கு கதையெல்லாம் படம் எடுத்து ஓடுங்கிறதெல்லாம் அவங்க போயிடக்கூடாது. அது அவங்களுக்கான ஒரு மாசு ரசிகர்கள் இருக்காங்க, தூக்கி கொண்டாடிடுவாங்க. இந்த மாதிரி படங்களுக்கு எல்லாமே வேணும். கதை வேணும், நல்ல ஒளிப்பதிவு வேணும், நல்ல மியூசிக் வேணும், நல்ல திரைக்கதை வேணும். சிறிய படங்களுக்கு எல்லாமே சிறப்பாக அமையணும். பெரிய படங்களுக்கு அது வேற விஷயம், கமர்ஷியல் படங்களுக்கு அது வேற விஷயம். அதை நினச்சி நம்ம சின்ன படம் பண்ணக்கூடாது. சின்ன படத்தில் எல்லாம் சிறப்பாக தான் தேட்டருக்கு ஆள் வருவான்.
அதாங்க பண்ணுறோமா? சார் புது பட ஹீரோ நல்ல இயக்குனர் கொடுங்க. அப்புறம் சில ஹீரோக்கள் வளர்ந்து வர ஹீரோக்கள் 2 படம் நடிச்சிட்டீங்க, இது ஓடிடுச்சு. அப்போ 2 படம் நடித்து ஓடினாலும் நமக்கு கதை அறிவு வந்துச்சுன்னு இல்லை. உடனே நீங்கள் கதை கேட்டு நீங்கள் அதை ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் ஹீரோ இப்போ தயார்பட்டு அனுப்புறதுனால கதை நடக்க போகிறதில்ல. நீங்கள் ஒரு சம்பளம் வாங்குறோம்ல. ஒரு இங்கே தமிழ்நாட்டில் இயக்குனர் சங்கம் இருக்குது, எழுத்தாளர் சங்கம் இருக்குது, பெரிய பெரிய கதாசிரியர் இருக்காங்க. அதில் திறமையான கூப்பிடுங்க, ஒரு 3 நேரம் அதில் குழு போடுங்க சார். அந்த கதையை கேளுங்க சார், அவங்க கேட்டு கரெக்டாக சொல்லுவாங்க சார். நம்ம நினச்சது இருக்கணும். நம்ம யார்ட்டையும் அட்வைஸ் போகிறோம், நமக்கு எல்லாம் தெரியுங்க நினச்சா கொடுத்தா போகுது. அதனால் சிறிய படத்துக்கு மக்கள் வரலைன்னு வர்றாங்க, சரியாக எடுக்கணும். அதே நேரத்தில் இன்னும் சிறிய படங்கள் ஸ்ரீதர் சார் இன்னைக்கு ஒரு குடும்ப சம்பளம் ஓடி இருக்கு, இதோட 3 மடங்கு ஓட வேண்டிய படம் சார். அது இந்த வசூலை விட 3 மடங்கு வசூல் வர வேண்டிய படம். அப்புறம் வந்து இப்போ வந்து வசூலோட 3 மடங்கு வர வேண்டிய வசூல். அது குறை இருக்காருன்னா இந்த ரீசன்லாம் வெற்றி வந்துச்சு, ஓகே, மிகப்பெரிய வெற்றி ஆகணும். அப்போ இந்த ரேட்டு இதெல்லாம் பார்க்கும்போது அங்கே அது குறையுது. ஆமாம், இது வந்து தயாரிப்பாளர் சங்கம், இயக்குனர் சங்கம், சினிமா நீங்கள் டிஸ்ட்ரிபியூட்ரு இவங்க மட்டும் முடியல. நான் அப்போ சொல்கிறேன், கவர்மெண்ட்டு இதில் வரையறை பண்ணணும். வேற ஒன்றும் இல்லையே. ஏன் வந்தோடனே ஒரு கோவம் வந்துச்சு நினச்சேன். மங்கையர் வச்சுருக்கு என்ன இல்லை ஏன் மங்கையர் வச்சு சொல்கிறோம்னா அவர் சொல்லுவார், போட்டு கொடுத்தாலும் சொல்கிறது தானே. என்ன இப்படிலாம் இருக்கிறார். நான் சொல்ல நியாயம் தானே, நியாயம். அதனால் கவர்மெண்ட்டு கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணும். இஷ்டத்துக்கு காசு பார்த்து சார் வெளியே வந்து நான் படம் பார்த்தது 150 ரூபான்னா கார் பார்க்கிங் 250 ரூபா வரும். அது வேறு சார். கார் பார்க்கிங் அது 2 மடங்கு இருக்குது. எங்கே நான் கார் பார்க்கிங் காசு கொடுக்குறதா, பாப்கார்ன் காசு கொடுக்குறதா, டிக்கெட் காசு கொடுக்குறதா? இதெல்லாம் சிறிய படத்தோட வெற்றியோட அளவை குறைக்கிறது. நல்ல படமாக இருந்தாலும் வெற்றி அடைகிறது, அந்த வெற்றி அது குறைக்கிறது. இன்னும் பெரும்பாண்டமாக வர்றதுக்கு வரும். எல்லா காலம் பதில் சொல்லும். வரலாம். ஆமாம். அப்புறம் இந்த படத்தோட இயக்குனர் சசீந்திரன் கே சங்கர் அதானே, ஓகே. அப்போ பாதர் சாரோட அசிஸ்டண்ட். சிலர் தான் யார்கிட்ட வேலை பார்த்தாங்களோ அவங்க பேரை காப்பாற்றுவாங்க. எப்படி காப்பாற்றுவாங்கன்னா, அவங்க படத்தில் ஒர்க் பண்ணும்போது சின்சியராக ஒர்க் பண்ணிக்கணும், உண்மையாக ஒர்க் பண்ணிக்கணும். டைரக்டரை விட அந்த படத்தில் அவங்க அக்கறையாக ஒர்க் பண்ணிக்கணும். அந்த மாதிரி இயக்குநர்கள் தான் தன் படங்களை இந்த மாதிரி படத்தை உருவாக்க முடியும். இதோட மேக்கிங் எல்லாம் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு பரதன் நஷ்டம்னாங்க, நம்பி நம்பாமல் இருந்தோம். அறவரையாக பார்த்துட்டு போகிறோம் இருக்கும். நிறைய பேர் ஒரு அசிஸ்டன்ட் இருப்பாங்க, பார்த்துட்டு சிலர் இருக்காங்க டேரக்டர்லாம் யார் ஒர்க் பண்ணிய, நான் ஒர்க் பண்ணேன், நான் புருஷன் நடப்போம். அந்த டைரக்டர் பாதி காட்டிகிட்டு இருப்பார். ஆனால் அவர் பேசுவான் ஒர்க் பண்ணிவிட்டு. ஆனால் இவர் உண்மையிலே ஃபுல்லாக ஒர்க் பண்ணியிருக்காரு. என்ன அவர் பேரை காப்பாற்றிருக்காரு. பரத அஷ்டங்கர் சார், அந்த அவர் பரத சார் நாங்கள் எப்போவுமே இங்கே தமிழ் மாநிலம் பிடிச்சிடல. இங்கே எப்போவுமே தமிழ் டைரக்டரு, மலையாள டைரக்டரு, கேரளா டைரக்டரு அதை பிடிச்சியே பார்க்குறோம் சார். பாஸ்டில் கொண்டாடணும் சொன்னாங்க, சித்திகை கொண்டாடணும் சொன்னாங்க, ஜோஷி கொண்டாடணும் சொன்னாங்க. எல்லோரும் கொண்டாடுவோம், உங்களையும் கொண்டாடுவோம். எங்களுக்கு நமக்கு என்னன்னா, அம்மாவுக்கு ஒரு மாஸ்டர் கொஞ்சம் நம்மளுமே குறை சொல்லக்கூடாது அப்படின்னாரு. சிலது நம்ம ஆரம்பிச்சுக்கணும், அப்போ குறை தெரியாமல் போயிடும். தமிழன் வந்து நம்மளை தாழ்த்து பேசக்கூடாதுங்கிறது. சில விஷயங்கள் நம்ம என்ன மிஸ்டேக் அதிகம் யோசிக்கணும்ல. ஒரு உண்மை நான் சொல்லுவேன், அங்கே பேசுகிறது தான். இப்போ ஒரு தமிழ் படம், டைரக்டர் தமிழராக இருப்பார், ஹீரோ கர்நாடகராக இருப்பார், கதாநாயகி மலையாளியாக இருக்கும், கேமராமேன் தெலுங்காராக இருப்பார். எல்லாம் காலத்தில் இருக்கு. அங்கே பிடிச்சி பார்க்க மாட்டோம் நாங்கள். வந்து தமிழ் படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த இதெல்லாம் மொழி பார்க்குறதில்ல.
இந்த ஹீரோ வேணும், இந்த கதாநாயகி வேணும், இந்த கேமராமேன் வேணும், இந்த எடிட்டர் வேணும், இந்த மியூசிக் வேணும், அவ்வளோதான் எங்களுக்கு. ஆனால் நீங்கள் மலையாள படத்தை பாருங்க, இங்கே உதாரணம் பிடிச்சிருக்காரு மலையாளி. தப்பா நினைக்காதே சொல்கிறேன். நான் எங்களுக்கு இப்போ மாசுனால நான் ஆராய்ச்சிக்கிறேங்களே. டேரக்டர் யார்? மலையாளி. கதாநாயகன் யார்? மலையாளி. கதாநாயகி யார்? மலையாளி. கேமராமேன் யார்? மலையாளி. எடிட்டர் யார்? மலையாளி. எல்லாம் மலையாளி. வாழ்த்து வர்றது யார்? மாஸ்டர் அன்பு சார், ஸ்ரீதர் சார், பேரரசு சார். புரியுதா உங்களுக்கு? ஏன்னா எங்க சொன்னா அவங்களுக்குள்ள ஒற்றுமை நமக்கு இல்லைங்கிறேன். இல்ல இல்ல நம்ம அந்த ஒரு ஒற்றுமைங்கிறது நம்ம அதுக்காக நீங்க தமிழ் தான் கதாநாயகம் இருக்கணும், தமிழ்ச்சி தான் கதாநாயகம் இருக்கணும் அப்படி இல்லை. எல்லாரும் ஒற்றுமை வேணும் சார், இன உணர்வு வேணும் சார். நீ சினிமா ஒட்டி மாத்திரம் நம்ம இன உணர்வு ஒற்றுமை இல்லாத கடை நாடு சீரழிச்சு போயிருக்கு. இங்கே இல்லை நம்ம இந்தியா வரேன் மாஸ்டர்னாரு ஜெய்ஹிந்த் அப்படின்னாரு, இந்தியா வாழ்க்கைனாரு. இந்தியா எப்படி வாழ்க்கை சொல்லிட்டு இருக்கிய? இந்தியா எப்படி இருந்துச்சு? ஏன் அடிமுடி கிடைஞ்சிச்சு? ஏன் வந்தவனா நம்மளை ஆண்டான்? ஏன் நமக்கு ஒற்றுமை இல்லை, நம்ம ராஜாக்கள் ஒற்றுமை இல்லை. ஒருத்தனை அடித்து அவன் நிலத்தை நம்ம கொடுக்கணும், இவன் சாம்ராஜ்யத்தை நம்ம அழிக்கணும், அவன் நம்ம கொடுக்கணும், இவன் சாம்ராஜ்யம் அழிக்கணும். நமக்குள்ள சண்டை 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 சண்டை. வந்தான் இஸ்லாமியர் குடிச்சான், ஆண்டான், அடிச்சு கிடக்கான், வந்தான் ஆங்கிலேயர் வந்தான். எல்லாரும் ஒற்றுமை இருந்தால் இந்த வியாபாரம் வந்தான்ல ஒரு இடத்த அவன் ஒரு இடத்த பிடிச்சிக்கணுமா அடிச்சு விரட்டிப்பாங்க சார். ஒரு ராஜா அடித்து கொல்லும்போது இவன் அவனைத்தான் கொள்றான், வேடிக்கை பார்த்தான். இன்னொரு ராஜா அடித்து சாமத்தை கொடுக்கும்போது இன்னொரு ராஜா வேடிக்கை பார்த்தான். அவன் வேடிக்கை பார்த்ததுனால தான் இந்த மாதிரி அப்பாவி மக்களை கொள்றவன் அவன் தான் உலகத்தில் மிகப்பெரிய கோழை, மிகப்பெரிய கோழை. அப்போ அரசியல் ரீதியாக நமக்கு ஆயிரத்தி கத்து வேறுபாடு இருக்கும். இவன் அவனை திட்டலாம், இந்த கட்சிக்காரன் அவனை திட்டலாம், நீ ஊழல் பண்ணிட்ட, நீ நிலவசூல் பண்ணிட்ட, நீ மதுபானத்தில் இது பண்ணிட்ட, 1000 பண்ணலாம் சார். ஆனால் இந்தியாவுக்குன்னு ஒன்று வந்தால் எல்லா கட்சிக்காரனும் எல்லா அரசியல்வாதிகளும் எல்லாம் ஒன்று சார். அவன் தான் இந்தியன். நீ அங்கேயும் அரசியல் பண்ணினா நீ இந்தியன் இல்லை, நீ இந்திய துரோகி, துரோகி. எங்கே நம்ம இந்திய பற்ற காட்டணுமோ அங்கே இந்திய பற்ற காட்டிடணும். இதுதான் சந்தர்ப்பம். இதை பயன்படுத்தி நம்ம ஒருத்தர் பரிசு பற்றிடலாம், இதில் அரசு பண்ணிடலாம். அதுக்கு இல்லை, அதுக்கான நேரம் இல்லை. இது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு ஒரு வார்த்தை மாதிரி வந்துருச்சு. இப்போ போய் யாருக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க சார்? ஃபேஸ்புக்கில் ஒரு ராணுவத்தை பற்றி பேசுனா கீழே கமெண்ட்ஸில் பாருங்க சார், ராணுவத்துக்கு கேள்விப்படுத்தா சார், இந்தியா வந்து ராணுவத்துக்கு கேள்விப்படுத்தா சார். அவங்க எப்படி சொல்றாங்க கிளாஸ்ல? பிஜேபியா மோடியா அப்படிங்கிறது அது நீங்க தேர்தல் சந்திக்கும் போது நீங்க சண்டை போட்டுங்க. இங்க இது இந்திய அரசு, இங்க இந்திய அரசு. இந்திய அரசுக்கு வந்து வெளியில இருந்து ஒரு 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 தாக்குதல் வரும்போது, வெளியில இருந்து ஒரு அச்சுறுத்தல் வரும்போது நாம எல்லாரும் சேர்ந்து அந்த இந்திய அரசுக்கு குரல் கொடுக்க வேண்டும். இந்த நேரம் பத்தி இந்திய அரசு பரிசு மத்தினாலோ குறைச்சினாலோ நீ இந்தியனே இல்லை. முதல்ல நீ அரசுக்கு லாய்க்கு இல்லை. அரசுக்கு யாரையா வரியா? மக்களுக்கு தானே அரசு பண்ண வரியா? சம்பாதிக்க வரையில, பொருளிக்க வரையில? மக்கள் யார்? எனக்கு ஃபேஸ்புக்கில் சில தலைவருக்கு சொல்கிற அறிக்கைகளை பார்க்கும்போது இந்த நேரத்தில் அரசு பண்ணுறாங்க, இந்த நேரத்தில் அரசு பண்ணுறீங்க. அதோட இல்லை, அங்கே பாகிஸ்தான்காரன் அவன் அவன் இந்தியா சப்போர்ட் பண்ணுறான் சார். நீ பண்ண தப்புங்கிறான். இங்கே உள்ள அவன் சப்போர்ட் பண்ணுறான். நான் சரி நீ ஊரை போய் இந்து வரும், ஒரு மாதம் இந்து வரையா சப்போர்ட் பண்ணுறவன் பாகிஸ்தானில் ஒரு நீ உல்லாசம் போயிட்டு வா பார்ப்போம். இங்கே அங்கேருந்து இங்கே வராங்க, உல்லாசம் பண்ண வராங்க, இங்கே மருத்துவத்துக்கு வராங்க, இங்கே ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி அவங்க ஆரோக்கியம் திரும்புகிறாங்க. எந்த இந்தியனாவது பாகிஸ்தானுக்கு போய் ஒரு மாதம் ட்ரீட்மெண்ட் போயிருக்கலாம் யாராவது?
யாரும் போயிருக்கல இந்தியாவுக்கு? இங்கே நீங்கள் சொல்றீங்களா, இங்கே யாரும் உல்லாசம் போயிருக்கல? இங்கே இருந்து சும்மா நீ ஒரு கட்சியை குறை சொல்றதுக்காக இந்தியா பள்ளி கொடுக்காதீங்கய்யா. அது ஒரு கேவலமான. அப்படி ஒரு பதவி தேவையா? அப்படி ஒரு பதவி தேவையா? ஓட்டுக்காக நாட்டை காட்டி கொடுக்காதீங்க. ஓட்டுக்காக நாட்டை காட்டி கொடுக்காதீங்க. மக்கள் மன்னிக்க மாட்டாங்க. எல்லாம் நீங்க பேசிட்டு நல்லா பேசிக்கிருக்கோம். நான் ஒன்னே சொல்றேன், இங்கே உள்ள முஸ்லிம்களை தீவிர காரை துப்புறாங்க. நம்ம ஒரு நாட்டில் உள்ள பல முஸ்லிம்கள் அந்த தீவிரத்தை ஆதரிக்கிறாங்களா? அவங்க ஆதரிக்கல, அவங்க தப்புன்னு சொல்லிக்கிறாங்க. நீங்க என்ன இடையில நீங்க அது சரின்னு சொல்லிக்கிறீங்க? நிறைய சொல்றாங்க சார். பேஸ்புக் ஒரு கமெண்ட்ஸ் பாருங்க. ஒரு நம்ம ராணுவத்தை சூடு நடந்திருக்காங்க, கண்டிக்க மாட்டேங்கிறீங்க. உங்க பாதுகாப்பு சூடு நடந்திருக்குது, அதை கண்டிக்கலையே, எங்க போனீங்க? இப்படி இதுதான் உதாரணம். பேசும்போது இவர் எங்கே சப்போர்ட் பண்றாங்க? நான் சார் எங்க இந்திய மக்கள் 26 பேரை கொண்டுட்டாங்க, அவங்க தீவிரவாதிகளுக்கு நாங்க இருந்தோம். நீங்க அதுக்கு சப்போர்ட்டா அதுக்கு காரணம் கேட்காது. காரணம் கேட்டா தப்பு. கொண்டு செத்த 26 செத்தாலும் இதே செத்தான். அதுக்கு யாராவது கடுமையாக கண்டு சொல்லியிருக்கலாம்? யாராவது அது இங்க பெருசா கேட்கலைங்கிறாங்க. அது வேற விஷயம். அவன் கேட்டானா கேட்கலையா, இந்துவா முஸ்லீம் அதெல்லாம் இல்லை. செத்தவன் இந்தியன், அவ்வளோ. அந்த அரசு வேணாம். செத்தவன் 27 பேர் இந்தியன்ஸ், அது உண்மை தானே? இந்துவா முஸ்லீம் அது தேவையில்லை எனக்கு. அவங்க செத்தவன் இந்தியன். இந்தியனா நமக்கு இது வரணும். இங்கே போய் மோடியை குறை சொல்றது, அமித்ஷாவை குறை சொல்றது, அதுக்கு நேரம் இல்லை. அதுக்கு நேரம் இல்லை. ஒற்றுமை. ஏன்னா முடிச்சேன். அதான் முடி வந்துருந்தான். ஏன்னா இருக்குதுன்னா இங்கே ஒற்றுமை வேணுங்க. இன்னைக்கு சொல்றேன், தமிழ் இன்னைக்கு அங்கே விடுங்க. தமிழ் மொழியில இன்னைக்கு நம்ம தமிழ் இன்னைக்கு இப்போ பல விஷயங்கள் இன்னைக்கு நம்ம இண்டஸ்ட்ரியில் ஒற்றுமை வேணும். இப்போ இண்டஸ்ட்ரி ஒற்றுமை வேணும். இன்னைக்கு இண்டஸ்ட்ரி நம்ம வசூல் வழங்கிறோம், தேட்டர் ஆள் வழங்கிறோம், சிறுபடம் ஓட வழங்கிறோம். இதுக்கானதுக்கு என்ன எல்லாரும் கூடும். பெப்சி தயாரிப்பாளர்கள் நம்ம பேசிக்கிருக்கோம். நாங்க அவங்க பேசுனது. அப்ப அவங்களுக்கு ஒற்றுமை வரணும். ஆளாளுக்கு நீங்க ஒரு பக்கம் சண்டை கொடுக்குறீங்கன்னா இதான் தமிழ் போயிடும். இங்க ஒற்றுமை வரணும். ஓகே பாருங்க, எதா இருந்தாலும் ஒற்றுமை தான் முக்கியம். எங்க மலையாளி சொல்லி நான் இந்தியா இது போயிட்டு காசுக்கு போயிட்டேன். இந்த அகமொழி விழிகள் அவர்கிட்ட கொடுத்துருங்க. நல்ல டைட்டில், நல்ல தமிழ் டைட்டில். 2 பேருக்கும் பார்வை, கதாநாயகிக்கும் கதாநாயகனுக்கும் பார்வை அதான பார்வை. அப்போ காதலும் காதலியும் பார்வை இருந்தால் கண்ணால் பேசிக்கொள்வார்கள். கொண்டு வந்து கொடுத்துட்டு போங்க. அவளுக்கு பார்வை இல்லை, அப்ப அகமொழியால் பேசிக்கொள்வார்கள். சரி வாங்க தானே? அப்ப அகமொழிங்கிறது அதான் மனசுல உள்ளதுதான். அதை வெளியிலாக பேசிக்கிறாங்க. வெளியில்லாதவங்க அகமொழியாக பேசிக்கிறாங்க. இந்த படம் கண்டென்ட்டு நல்லா இருக்கு, மேக்கிங் நல்லா இருக்கு. தேடர்லேயே அந்த ரொம்ப உங்களுக்கு திருவிழா இருந்தது. கதாநாயகி சூப்பராக பண்ணியிருக்கேன் சார். கதாநாயகி ஜூகி சாவ்லா மாதிரி இருக்காங்க. பெரிய அளவில் நீங்கள் வெற்றி அடையணும். ஆமாம், அது எல்லாருக்கும் நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைந்து தொடர்ந்து நீங்கள் தமிழ் படங்களை இயக்கணும், நீங்கள் தமிழ் படத்தை தயாரிக்கணும். படம் மிகவும் வெற்றியடைய வாழ்த்து. நன்றி, வணக்கம்.